எல்லாரும் கண்களை மூடி ஆராதிக்க போகிறோம். தண்ணிக்குள்ளே மீன் இருக்குது, ஆனால் வெளியே எடுத்தாச்சுன்னா அந்த மீன் செத்து போயிடும். அதே போல் தான் அவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம நல்லா வாழலாம். ஆனால் அவரை விட்டு நம்ம வெளியே வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிரும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மீனை போல எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 நீங்க இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 நீங்க இல்லாத வாழ்க்கை வெளிச்சம் இல்லாத இரவு. நீங்க இல்லாத வாழ்க்கை திருப்பு இல்லாத படகு. நீங்க இல்லாத வாழ்க்கை வெளிச்சம் இல்லாத இரவு. நீங்க இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு. நீங்க இல்லாத வாழ்க்கை அது வாழ முடியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ தெரியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது வாழ முடியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ தெரியாது. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை
பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 நீங்க இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவனில்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவனில்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தனிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி அவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய வசனம் சொல்லுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். என்னுடைய வசனம் சொல்லுகிறது. நம்ம பைபிளில் படிச்சிருப்போம், பேதுரு மீன் பிடிக்க போகிறாரு. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படலை. ஒரு மீன் கூட அகப்படலை. நிறைய பிரயாசம் எடுக்கிறாரு முழுவதும். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வலையை இங்கே போட்டிருப்பாங்க, வலையை அங்கே போட்டிருப்பாங்க, எல்லா இடமும் சுற்றி சுற்றி வலையை போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. அந்த ஒரு மீன் கூட கிடைக்கல. அதுக்கு பிறகு வெளியே வந்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, ஆழத்தில் போய் வலையை போடுவோன்னு. உடனே எல்லாரும் படகுல ஏறி திரும்பியும் போய் வலையை போட போகிறாங்க. அதே பேதுரு தான், அதே படகு தான், அதே வலை தான், அதே சமுத்திரம் தான். ஆனால் திரும்பவும் போய் போட போகிறாங்க. ஆனால் அந்த நான் நினைக்கிறேன், ஒருவேளை முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, இப்போ நான் என் மகன் கூட வருவேன், அவன் வலையை போடுவான். மீனை பார்த்து சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் எல்லா மீனையும் பார்த்து ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, எல்லாமே நீ அந்த வலைக்குள்ளே போனோன்னு அவர் கட்டளை இட்டிருப்பாரு. பேதுரு வலையை போட்டதும் எல்லா மீனுமே அவருடைய வலையில் போயிட்டு அந்த படகு வந்து அமிழ்ந்து போகத்தக்கதாக அந்த அவ்வளவு ஆசீர்வாதம் ஏசப்பா அதில் கொடுத்தாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதே பேதுரு தான், அதே படகு தான், அதே சமுத்திரம் தான், அதே வலை தான். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க போகும்போது அந்த படகுல ஏசப்பா இல்லை. ரெண்டாவது அவங்க போகும்போது அந்த படகுல ஏசப்பா இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். சில பிரச்சனைகள் வரும். ஏசப்பா இந்த பிரச்சனை எப்போ தான் முடியும்னு சொல்லி அந்த பிரச்சனையை நாம் முடிப்பதற்காக நிறைய பிரயாசம் எடுப்போம். இப்படி பண்ணுனா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இப்படி பண்ணுனா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லி அநேக பிரயாசங்கள் எடுப்போம். அநேக தரம் அதில் போராடுவோம். நம்ம நிறைய முயற்சிகள் எடுப்போம். இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, அந்த ஆளை பார்த்துடலாமா, இந்த ஆளை பார்த்துடலாமான்னு சொல்லி.
ஆனால் எவ்வளவு நம்ம முயற்சி எடுத்தோம் அதெல்லாம் தோல்வியில் தான் முடியும். ஆனால் நம்ம எல்லா முயற்சி எடுக்கிறதையும் எல்லா பிரயாசப்படுகிறதையும் விட்டுட்டு முதலாவது ஏசப்பாவை நம்ம படகுல ஏத்தனியாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாடுகளையும் எல்லா பிரச்சனை போராட்டங்களையும் அவர் தீர்த்து வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியுமாக அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் நம்ம பார்த்தோம்னா, ஏசப்பா அந்த படகுல இல்லாத போது கடலில் மீன் இருந்துச்சு, ஆனால் வலையில் மீன் இல்லை. ஏசப்பா அந்த படகுல இருக்கும்போது கடலில் மீன் இல்லை, வலையில மீன் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். ஏசப்பா நீங்க என் கூட இருங்க, ஏசப்பா என் படகுல நீங்க வாங்கன்னு சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். 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 மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். நீங்க இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவருடைய வசனம் சொல்லுகிறது, எத்தனை தீங்குகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவர் உங்க கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லவராய் இருக்கிறார். நேற்றும் என்றும்
என்றும் மாறாதவர். மனுஷர்கள் மாறி போகலாம், நம்ம கூட இருக்கிறவங்க மாறி போயிடுவாங்க, நம்ம உற்றார் உறவினர்கள் மாறி போயிடுவாங்க. ஆனால் தேவன் ஒரு நாளும் மாறாத கர்த்தர். அவர் நம்மளை கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறவர். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், ஏசப்பா இந்த வியாதி எனக்கு எப்போ போகும் ஆண்டவரே, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேனே ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு எப்போ போகும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கலாம். அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா யெகோவா ராஃபா, நீங்க ஆண்டவரே எனக்கு சுகம் தருகிறவர். யெகோவா ராஃபாவாக ஆண்டவரே என் கூட வாங்க ஏசப்பா, எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லி அவரை பார்த்து நீங்க கெஞ்சும் போது என் தேவன் யெகோவா ராஃபாவாக வருவார். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இருக்கலாம், ஏசப்பா நான் வழி தெரியாம ஆண்டவரே உங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன் ஏசப்பா, செய்யக்கூடாத பாவங்களை செஞ்சு ஆண்டவரே நான் வழி தெரியாம எங்கேயோ நிற்கேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா யெகோவா ரூபாவாக ஆண்டவரே என் கூட வாங்க ஏசப்பா, நீங்க ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. அப்பா எங்கேயோ இருந்த இனிய ஆண்டவரே நீங்க அழைச்சிட்டு வந்த ஆண்டவரே, அப்பா நீங்க என்ன எனக்காக பாடுகளை பட்டு ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி ஏசப்பான்னு சொல்லி அவரை பார்த்து நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் கூட யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன்னு, எங்க சொந்தங்கள் யாருமே இல்லை, நான் தனியா இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவரை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஷம்மா என் கூட வாங்கன்னு சொல்லி அவர் உங்க கூடவே இருக்கிறவர். யெகோவா ஷம்மான்னு அவர் கூடவே இருக்கிறவர். எல்லா பிரச்சனையிலையும் பாடுகள்லையும் போராட்டத்திலையும் அவர் உங்க கூட இருந்து அவர் உங்களை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே மாறுதலாய் முடியும், மாறுதலாவே முடியும். நீங்க நினைப்பீங்க இப்படி நடக்கும்னு சொல்லி, ஆனா அது நடக்கவே நடக்காது. என் தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அது மட்டும் தான் நடக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க, இவ இப்படியே அழிஞ்சு போயிருவா, இவ எழும்பவே மாட்டா, இவ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி. ஆனா அது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காது. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அது மட்டும் தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இந்த பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாட போகிறோம்.
உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு 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 உள்ளத்தோடே உளம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை நாவில் தந்தீர் உளம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை நாவில் தந்தீர் ஏற்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே ஓ அன்பில் மகிழ்வேன் ஏற்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே ஓ அன்பில் மகிழ்வேன் உளம்பலை ஆனந்த களிப்பாக்கினி புது பாடல்களை நாவில் தந்தீர் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 आराधने आराधने प्यार करूंगा मैं ज्यादा तुझसे आराधना और गहराई से प्यार करूंगा मैं ज्यादा तुझसे आराधना और गहराई से पूरे मन से आराधना पूरे मन से प्रेमी करो आराधना 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 கூப்பிடுங்க ஏசப்பா என் படகுல வாங்க ஆண்டவரே என் படகுல வாங்க ஆண்டவரேன்னு உற்சாகத்தோடு கூப்பிடுங்க ஏசப்பா வெறுமையா இருக்கேன்பா காலியா இருக்கேன்பா ஆசீர்வாதம் இல்ல ஆண்டவரே போராட்டத்தோடு இருக்கேன் ஏசப்பா என் படகுல வாங்க என் படகுல வாங்கன்னு கூப்பிடுங்க அவர் மாத்திரம் உங்க படகுல வந்துட்டாருன்னா அவர் மாத்திரம் உங்க படகுல வந்துட்டாருன்னா மாறாதது மாறும் நிக்காதது நிற்கும் பேசாதது பேசும் நடக்காதது நடக்கும் பார்க்காதது பார்க்கும் என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல ஹalleluya ஹalleluya அவர் உங்க படகுல வந்தா மாத்திரம் போதும் எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன் என் தேவாதி தேவனை கரங்களை தட்டி ஆராதனா ஆராதனா சொல்லி ஆராதனா ஆராதனா ஆராதனா
ஆராதனா ஆராதனா ஆராதனா ஆராதனா ஆராதனா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அப்படியே முழங்கால் படியிட்டு हम सब घुटना कर कर परमेश्वर को देखेंगे. எத்தனையோ முறை நம்ம பாவம் செய்கிறோம், எத்தனையோ தவறுகளை செய்தோம். ஏசப்பா கிட்ட கேட்போம், ஏசப்பா இந்த கடைசியில் அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏசப்பா, இப்போ ஒரே ஒரு நேரம் என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பா, இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனை ஆயிரம் நேரம் நம்ம வாய்ப்புகளை கேட்டிருப்போம். எத்தனை ஆயிரம் நேரம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம். ஒவ்வொரு நேரமும் தப்பை செஞ்சுட்டு ஏசப்பா என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பா, இந்த ஒரு நேரம் என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லி எத்தனை முறை நம்ம அவர்கிட்ட கேட்டிருப்போம். நம்ம ஏசப்பாவை ஏமாத்துறோன்னு ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நேசிக்கிறவர் அவர் மட்டும்தாங்க. அவர் மட்டும்தான். இன்னும் அந்த அன்பை விட்டு குறையவே இல்லை. என் பிள்ளை இன்னைக்கு திருந்திரும், என் பிள்ளை இன்னைக்கு திருந்திரும்னு சொல்லி அவர் உங்கள் மேலே பாசத்தை வச்சிருக்கிறாருங்க. அதனால தான் இத்தனை முறை நீங்கள் அவரை ஏமாத்தியும் கூட ஒரு முறை கூட அவர் உங்களை ஏமாற்றவே இல்லை. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா எத்தனை முறை நான் மன்னிப்பு கேட்க ஏசப்பா, நான் மீண்டும் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஏசப்பா, ஆனால் நீங்கள் என்னைய மன்னிக்கிறீங்க ஏசப்பா. ஆனால் எத்தனை முறை நீங்கள் என்னைய மன்னிச்சாலும் ஒரு முறை கூட என்னைய மறக்கலையே ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் அவரை பார்த்து சொல்லுங்க, கண்ணீரோடு அவரை பார்த்து சொல்லுங்க, என் பக்கத்துல இருங்க ஏசப்பா, என் பக்கத்துல இருங்க ஆண்டவரே. என் பகைஞர்கள் என்னை சத்துரு போல ஆண்டவரே என்ன விழுங்கலான்னு வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா, என் கூட இருங்க ஏசப்பா, என் பக்கத்துல இருங்க ஏசப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, நீங்கதான்ப்பா எனக்கு வெளிச்சம், நீங்கதான்ப்பா எனக்கு ஜீவன், நீங்கதான்ப்பா எனக்கு எல்லாமே சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கூட இருங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை பார்த்து சொல்லுங்க. दोनों हाथ को ऊपर उठाकर परमेश्वर अब मेरे साथ रहना है. ओ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. मेरे साथ ही रहना ओ यीशु जी, मैं तेरे बिना जी ना पाऊंगा। मेरे साथ ही रहना ओ यीशु जी, मैं तेरे बिना जी ना पाऊंगा। मेरे साथ ही रहना ओ यीशु जी, मैं तेरे बिना जी ना पाऊंगा। मेरे साथ ही रहना ओ यीशु जी, मैं तेरे बिना जी ना पाऊंगा। உங்க படகுல ஏசப்பாவை கூப்பிடுங்க, எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏசப்பா நடத்தி காட்டுவாங்க. இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்காக நன்றி. ஆமென்.